ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மிஷினில் எம்ப்ராய்டரிங் போட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்லைன் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் டிசைனும் கையில் டிசைனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை நம்ம மெயின் கிளாத் மேலே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் பேக் பீஸ் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக நெக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. அதனால நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்க அளவுக்கே நம்ம மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேலையில் வந்து கொடுத்துருந்தாங்க, எம்ப்ராய்டரிங் போட்டே வந்து சேலையில் கொடுத்துருந்தாங்க. நம்ம வெளியே வந்து நம்ம ஆரி போட்டு வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அளவுக்கே வந்து நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதே நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கழுத்து வந்து ஏற்றி இறக்கம் இருக்குங்க. டிசைன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வராது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணியிருக்கிறது தான் கரெக்டான அளவு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வந்து கரெக்டாக அந்த டிசைன் வந்து கரெக்டாக அதே மாதிரி வரல, கொஞ்சம் வந்து தள்ளி தான் வந்திருக்கு. அதனால வந்து நம்ம லைனிங் கிளாத் வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கீழே உள்ள டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும், மேலே அந்த வளைவு மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கட் ஆகும். மற்றபடி கீழே உள்ள டிசைன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி வந்துருங்க. இது நம்ம வெளியே வந்து எம்ப்ராய்டரிங் ஆரி வந்து நம்ம கையில் போட்டு வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அளவு சட்டையை வந்து கொடுப்போம், அந்த அளவுக்கே நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. டிசைன் வந்து எதுவுமே நமக்கு கட் ஆகாமல் கரெக்டாக அதே அளவுக்கு வந்துடும். நம்ம ரெடிமேடாக வாங்கும்போது உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வரதாங்க செய்யும். அதனால நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கிற மாதிரி இருக்குங்க. பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க. நீங்கள் அந்த நெக்கு உயரம் வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க, நம்ம தைக்கையில வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. ரெண்டு பக்கத்துலேயும் ஒரே மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெண்டு கையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து வராது. அதனால ரெண்டு கையுமே ரெண்டு வாட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ரெண்டு கிளாத்துமே நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக அந்த கீழே உள்ள டிசைன் வந்து வந்துருச்சு, மேலே அந்த வளைவு மட்டும் வரல. நீங்கள் அந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து பார்த்தீங்கன்னா குறுகி வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நெக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால நீங்கள் கரெக்டாக லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அளவை நீங்கள் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கை வந்து நம்ம கட் பண்ணலாங்க. கை பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வர இடத்துல கரெக்டாக அந்த நடுவில் வர மாதிரி நீங்கள் அந்த துணியை வந்து நீங்கள் மடித்து போடணுங்க. அதனால கரெக்டாக ஒன்று போல் கிளாத் வந்து நம்ம மடித்து போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அந்த டிசைன் வந்து நடுவில் சென்டரில் வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை மேலே போடுங்க. போட்டுட்டு அதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் கிளாத்தை விட உங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே மெயின் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அரை இன்ச்சு போல் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு நான் மெயின் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த கை மேலே இந்த கிளாத்தை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி அந்த டிசைன் வந்து சென்டரில் வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் கிளாத்தை மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தேவையான
பேசிக்ல இருந்து லாஸ்ட் பிளவுஸ் வரைக்குமே எல்லா வீடியோவுமே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். நீங்க வந்து தையல் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஈஸியா வந்து நம்ம டெய்லரிங் வந்து கத்துக்கலாம். இந்த வீடியோல ரெடிமேட் எம்ப்ராய்டரிங் லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.